எப்படி போய் பேசினாலும் அவாய்ட் தான் பண்றா. என் மேல தப்பே இல்லடா. ஆமா, பின்ன அவன் அப்பாவே அடிக்கிறான். அப்பலாம் நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கப்ப எப்படா பிரேக்கப் ஆகுன்னு இருந்தேன். உங்க அப்பா என் ஃபேமிலி பத்தி தப்பா பேசுறப்ப எனக்கும் கோவம் வந்துச்சு, அடிச்சேன். நீ என்ன சொன்னாலும் நம்புற நிலைமையில நான் இல்ல. இதை மட்டும் கேட்டு போ. அப்போதான் சிம்பிளா ஒரு பிளான் போட்டேன், ஆனா கரெக்டான பிளான். இதே பிளானா? மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏன்டா முன்னாடியே சொல்ல? ஏண்டா உங்க லவ்வுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சேன். சாரிடா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சரி பரவாயில்ல. உங்க அம்மா வேற இங்க வந்துட்டு இருக்காங்க. எப்படியோ உங்க அம்மாக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும். அம்மா மறுபடியும் என்ன தேடி வராங்களாண்டா? மறுபடியும் முத இருந்தா? ஏய் வா, நம்ம முதல்ல சீக்கிரமா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் வா. ஆ? ஐயோ வாடா வா. எங்கடா? டேய் வாடா, கல்யாணம் சொல்றாடா. கல்யாணமா? டேய் ஸ்டெப்பு, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏண்டா? டேய் அன்னைக்கு நீ அந்த ஆடியோ அனுப்பலன்னு வச்சுக்கேன், நேரம் அவ்வளோதான்டா. அதுவா? சரி, இப்போ என்ன பிரச்சனை? எதுவும் இல்லைல்ல? பிரச்சனைலாம் இல்லடா, நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன, எப்பவும் போல லவ் யூ மென்டல் லவ் யூ பைத்தன்னு சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு திரிறாங்க. போதும், இன்னும் கொஞ்சம் தான். போதும். சாப்பிடு. இந்த மாதிரி நான் நிம்மதியா சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுல. இனிமேல் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நல்லா சாப்பிடு, சரியா? அப்போ டெய்லியும் இந்த மாதிரி ஊட்டி விடுவியா? நான் எப்பெல்லாம் உன் கூட இருக்கிறனோ அப்பெல்லாம் இதே மாதிரி நான் உனக்கு ஊட்டி விடுவேன். லவ் யூ டா மென்டல். லவ் யூ டி பண்ணு. சாரி. எனக்கு போதும், போ போதும். அப்படியே கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. ஓகே. ஹலோ அக்கா, அக்கா, அக்கா. டேய் எருமை, அக்கா தாண்டா, கத்தாம சொல்லு. தியா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தா ரொம்ப தான் பண்ற. சரி சரி சரி, சொல்லு சொல்லு. இல்ல, அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல, எனக்கு என்னமோ நீ சித்தி வீட்டுக்கு போனது, கிஷோர் அங்கிள் வந்து உன்னை கூட்டு போனது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்னடா சொல்ற? தியா, ஒருவேளை அவங்க அங்க வந்துட்டா நீ என்ன பண்ணுவ? சரி ஓகே விடு, நீங்க 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களை ஒண்ணு சேர விட மாட்டாங்க. என்னது? சரி ஓகே, நான் வைக்கிறேன். டே என்னாச்சுடி? தம்பி கால் பண்ணா, அப்பா அம்மா இங்க வந்தாலும் வருவாங்கன்னு சொல்றான். என்ன பயப்படுறியா? எனக்கு என்ன பயம், அதான் நீயும் ஆரிஷும் இருக்கீங்களே. எனக்கு எப்பவுமே உன் கூடவே இருக்கணும், பயம் இருக்கவே இருக்காது. சரி அப்ப பாத்துக்கலாம். சரி ஓகே, போலாம். பிஜில டிராப் பண்ணிடு. ஹே இரு, பிரச்சனை முடிய வரை இங்கே இரு. ஹவுஸ் ஓனர் கிட்ட நான் பேசிக்கிறேன். இங்கேயே வா. மச்சான் டே, சொன்னா கேளு. ஹவுஸ் ஓனர் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். நம்ம அவளை போய் பிஜில விட்டுருவோம், நம்மளே பாத்துக்கலாம். ஹரிஷ் அண்ணா, நீங்களே இப்படி சொன்னா எப்படி அண்ணா? ஹரிஷ் அண்ணாவா? ஆமா அண்ணா, நீங்க எங்க லவ்க்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அப்ப இருந்தே உங்க மேல ரெஸ்பெக்ட் கொஞ்சம் அதிகமாயிருச்சு ஹரிஷ் அண்ணா. உங்களெல்லாம் பார்த்தா நம்ப முடியலையே. சரி, நான் பிஜியே போறேன். எங்க வீட்ல இருந்து வந்து என்ன கூட்டிட்டு போய் அப்புறம் எல்லாமே உங்களுக்கே தெரியும், போங்க. தியா தியா தியா, மறுபடியும் உங்களுக்காண்டிலாம் அடி வாங்கிட்டு உங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சுலாம் இருக்க முடியாது என்னால. நீங்களே இங்க இருங்க, நான் போறேன். சரிங்க ஹரிஷ் அண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. இருந்து தொலைங்க. என்னடி இப்படி ஆக்டிங்க போடுற? ஆக்டிங்கா? லூசு, உண்மையாலுமே எனக்கு ஹரிஷ் இனிமே அண்ணா தான். நான் சென்னையில தான் இருக்கேன். பாவம், கிஷோர் தான் உன்னை தேடி ரொம்ப அலைஞ்சான் போல. ஆமா பாவம், ஆனா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ அவன் கூட தான் இருக்கேன். சரி, சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கோங்க.
சரிக்கா. தியா தியா இங்க நின்று என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லடா. யாராச்சும் கால் பண்ணி ஏதாவது சொன்னாங்களா? அது இல்லடா, இப்ப இருக்க ஜெனரேஷன்ல எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனா எங்க வீட்ல பாரு, லவ் பண்ண அவ்வளோ பிரச்சனை. உங்க வீட்டில் லவ்வுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, கேஸ்ட்டு தான் பிரச்சனை. ஒருவேளை நான் உங்க கேஸ்டா இருந்திருந்தா நம்ம கல்யாணம் ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ம் ம் எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம், ஜாதிக்காக பெத்த பசங்களையே சாவடிக்கிறாங்க. 2 பேருக்கு ஓகேனா விட வேண்டியதானே? ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்களோ? உங்கள் வீட்டில் அப்படி, எங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியை பார்த்து பயந்தே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. தியா, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம். கொஞ்ச நாளில் எல்லாமே மறந்து நம்மளை சேர்த்துப்பாங்க. அது எப்படிடா சொல்ற? அப்படி தானே நடக்குது. ம் அப்படி சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட 10% கம்மியாக தான் பார்த்துப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ம் போடா எருமை. அதெல்லாம் நீ என்ன நல்லா தான் பார்த்துப்ப, எனக்கு தெரியும். ம் ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரு. ஹவுஸ் ஓனரா? வாங்கிட்டியா? அதெல்லாம் வாங்கிட்டேன்ப்பா. வாங்காத இடத்துல தான் விட்டுரு. சரி, திரும்ப கூட்டுமா? என்னப்பா கிஷோர், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கண்ணா. வேலை நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்குண்ணா. வாங்கண்ணா, உள்ள வாங்கண்ணா. இல்லைப்பா, வெளில போகிற வேலை இருக்கு. ஆரிஷ் நான் சொல்லிட்டான். ஆமாண்ணா, நானே உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன். ஒரு வாரத்துக்கு மட்டும் தியாவை வீட்டில். நம்ம தியா தானேப்பா, ஒரு வாரம் தானே சொல்கிற. 10 வருஷமா இருக்கீங்க, இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்துக்கலாம். சரியா? சரிண்ணா. இந்த பாரு, எந்த பிரச்சனை இருந்தாலும் அண்ணனுக்கு கால் பண்ணு, தயங்காம கால் பண்ணு. சரிண்ணா. சீக்கிரம் கல்யாணம் பண்ற கிஷோர். என்னடா ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டியா? எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான், பேசிட்டேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் உன்னை பார்த்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ இங்கே இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி, ஆனாலும் இது நல்லா தான் இருக்கு இல்லை? நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம கல்யாணம் முடிகிற வரைக்கும் இப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். நீ வேணா பாரு, நம்ம லவ்வே நமக்கு ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் டைம் சண்டை போட்டு என்கிட்ட பேசாமல் போனல, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சுன்னு நினச்சேன். உனக்கு என்ன, மித்ரா இருக்காளே, அங்கே போயிருக்கலாமே. ஆமால, மித்ரா இருக்கால, எனக்கு தோணவே இல்லை பாரு. நெக்ஸ்ட் டைம் அங்கே போயிடுறேன். போவா போவ. ஏய், இங்க பாரு, மித்ராவே கரெக்ட் டைம் கால் பண்றா. அட்டெண்ட் பண்ண மௌனி, உனக்கு கொன்றுவ சொல்லிட்டேன். இரு, என்னன்னு கேக்குறேன். கிஷோர், இரு. சும்மா மித்ரான்னு சொன்ன, அப்படியே ஓவரா பண்ற. இனிமே அவனுக்கு கால் பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓகே. இனி எப்பவும் தியா மட்டும்தான் உனக்கு, புரியுதா? எங்க போற? ஏண்டி? தூக்கம் வருது. சரி, தூங்கு. ஏதாச்சும் கேட்டியா? ஏதாச்சும் கேட்டியான்னு கேட்டேன். நான் எதுவும் கேட்கலையே. மவனே, கிஸ் பண்ண ட்ரை பண்ண, அவ்வளோதான் சொல்லிட்டேன்.
அதுக்கும் வேணான்ட்ட. ம் இன்னும் எவ்வளோ தூரண்டி நடந்தே போகிறது? நமக்கு பிடிச்சவங்களோட கொஞ்ச நேரம் ஃபோன் இல்லாமல் இருந்து பாரு, சூப்பராக இருக்கும். ம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃபோன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் டெய்லி இனிமே கொஞ்ச நேரம் இருக்கலாம். ஏதோ புதுசாக லவ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அதேதான், இனிமே ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசாக தான் லவ் பண்ணணும். சரிங்க பொண்டாட்டி. சரி, டீ குடிக்க போகலாமா? இல்லை, வேணாம். அப்பா, ஃபர்ஸ்ட் டைம் டீ வேண்டான்னு சொல்லியிருக்க. இல்லடா, இந்த ஏரியால எந்த டீ கடையிலயும் டீ நல்லாவே இருக்காது. அதான பார்த்தேன். என்னடி? அண்ணா நகர் போலாமா? டீ குடிக்க அண்ணா நகர் வரைக்கும்? வா. ஹலோ ஹரிஷ் அங்கிள், அம்மா அப்பா ஆகாஷ் எல்லாம் சென்னை தான் வர போறாங்க. என்னடா அவங்கிட்ட சொல்ற? அக்காட்ட சொல்லலான்னு பார்த்தா அவ போனே எடுக்க மாட்டா. இவ வேற லவ் பண்ணி சாவடிக்கிறா. நிஜமாவா? நீங்க எப்படியாவது அவள்கிட்ட சொல்லுங்க அங்கிள். சரி வைடா வைடா, பேசிட்டு கூப்பிடுறா வைடா. ஆ என்னடா பண்றீங்க போன் எடுக்காம? போனை வச்சுட்டு எங்க போய் தொலைஞ்சாங்க? இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, தனியா இருந்து கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. என்னடி டே எப்படி ஆமா, போச்சு? செம்ம ஜாலியா இருந்துச்சுடா. ஃபோன் அடிக்குது, நான் என்னன்னு பாக்குறேன். என்ன வெங்கட் இவ்ளோ தடவை கால் பண்ணிருக்கான்? டேய் எங்க தான்டா போனீங்க ரெண்டு பேரும்? போன் எடுத்தா என்னடா? இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஹலோ அக்கா, அக்கா வர வீக்கெண்டுக்குள்ள எப்படியா கல்யாணம் பண்ணிருக்கா? நீ ஒண்ணு பண்ண, கல்யாணத்துக்கு ரெடியாங்க ரெண்டு பேரும். டேய் டேய், என்னமா சொல்றான்? தியா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம். நம்ம கல்யாணம் முடிகிற வரைக்கும் இப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும்.